அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் மருந்து, குறள் எண் 946. இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழி பேர் இறையான் கண் நோய். அளவுக்கு அதிகமாக உண்பது இழிவு என்பதை அறிந்து அளவோடு சாப்பிடுபவனிடம் இன்பம் நிலைத்து நிற்கும். அதுபோல அளவு கடந்து நிறைய சாப்பிடுபவனிடம் நோய் நிலைத்து நிற்கும். Pleasure will be present for those who eat less. Disease will prevail for those who eat in excess. அருமையான குறளுங்க. இழிவறிந்து அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் 1 மணி நேரம் பேசலாம். இழிவறிந்து என்றால் பல பொருள்கள் அதுக்கு உண்டு. முதல் பொருள், நீ சாப்பிட்டது உன் வயிற்றை விட்டு அகன்று விட்டதா, செரிமானமாகி விட்டதா, கீழ் உடலுக்கு சென்று ஆசன குழாயின் மேல் தங்கிவிட்டதா என்பதை உணர்ந்து அதற்கு பிறகு நீ அளவோடு சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் எப்பொழுதும் உனக்கு இன்பம். இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள், நீ நிறைய சாப்பிடுவது உனக்கு துன்பத்தை விளைவிக்கும், அதனால் உனக்கு இழிவுண்டாகும். நீ நிறைய சாப்பிடும் அந்த பழக்கமே ஒரு இழிவான பழக்கம். ஏனென்றால் அது மற்றவர்கள் சாப்பாட்டையும் சேர்த்து நீ சாப்பிட்ற. அப்படி இருக்கும் பொழுது அப்படி சாப்பிடாமல் இருந்தேன்னா உனக்கு இன்பம் உண்டாகும். மாறாக நிறைய சாப்பிட்டு மற்றவங்க சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டு சாப்பாட்டு ஒரு சிந்தையே இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஆட்கள் இடம் நோய் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் ஏன் சொல்கிறார். இதில் அளவறிந்து சாப்பிட்றது அப்படின்னா ஒன்று நம்ம சொன்னபடி செரிமானமானதுக்கப்புறம், இன்னொன்று இருக்கும் உணவினுடைய அளவறிந்து சாப்பிட்றது. வீட்லேயும் நான் சொன்னேன், அதே மாதிரி கல்யாணத்துக்கு போகிறோம், திருமணத்துக்கு போகிறோம், வேறு விருந்துக்கு போகிறோம், அங்கே முதல் பந்தியில் போய் உட்காந்துக்குவானுங்க. ஏன்னா பின்னாடி பந்தியில் கடைசியில் ஏதாவது விட்டு போச்சுன்னா 4 ஸ்வீட்டுக்கு பதிலாக அது ஒரு இனிப்பாக குறைச்சிட்டாங்கன்னா, இனிப்பு தீர்ந்து போச்சுன்னு, லெக் பீஸ் இல்லாமல் போச்சுன்னா, கடைசியாக கொடுக்கக்கூடிய அந்த கெட்டி தயிர் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதல் பந்திலே பந்திக்கு முந்துன்னு வேற ஒரு பழமொழி, அந்த பழமொழியை வச்சுக்கிட்டு போய் முதல் பந்திலேயே உட்காந்து சாப்பிட்ருவாங்க. அடிச்சு பிடிச்சி போய் உட்காந்து சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்றது தப்பு இல்லைங்க, அவங்களுடைய அந்த எண்ணெய் ஓட்டத்துலேயும் தவறு இல்லை. எல்லாமே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது சரிதான். ஆனால் எல்லாமே ஒன்று சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது சரி, ஒன்றுக்கு மேலே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது சில வேளைகளில் இந்த கல்யாண பந்தியில் நமக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வந்துக்குவார். அவர் நமக்கு தெரிஞ்சவராகவும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த பக்கத்துலக்கு பாயாசம்பாங்கல்ல, அந்த மாதிரி இவருக்கு ஒரு தோசை வேணும்னா, இந்த தம்பி தோசைங்க வா, ஐயாவுக்கு ஒரு தோசை போடு அப்படிம்பா. அவன் கிட்டே வந்துடுவான், இல்லைப்பா எனக்கு தோசை வேண்டாம், நான் ஏற்கனவே நீ வச்ச தோசையை சாப்பிட்டோம் போதுன்னு சொன்னோம்னா, அப்படியா சரி இங்கே ஒன்று வை அப்படிம்பார். அப்புறம் ஐயாவுக்குங்க வா, கொஞ்சம் அந்த ஒரு சப்பாத்தி ஒன்று வை அப்படிம்பார். நான் புலால் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ பிரியாணி இன்னும் கொஞ்சம் போடுப்பா, நல்லா பார்த்து பீஸை பெரிய பீஸை எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு அதை விட பெரிய பீஸை போட சொல்லுவாங்க, 2 பீஸாக போட சொல்லுவாங்க. இதுதான் பக்கத்து இலைக்கு பாயாசம்ங்கிற அந்த பழமொழியினுடைய பொருள். இவங்களையாவது ஒரு வகையில் சேர்த்தலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்குது. இன்னும் சில பேர் இந்த கூச்சம், வெட்கம், நாணம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே அவங்களையில் 4 ஸ்வீட் இருக்கும், 4 இனிப்பு இருக்கும், கொஞ்சம் சமோசா மாதிரி ஒன்று வைப்பாங்க. நான் சொல்கிறது இரவு சாப்பாட்டுக்கு. அப்புறம் சப்பாத்தி மாதிரி ஏதாவது ஒன்று ரொட்டி மாதிரி வச்சு அதுக்கு ஒன்று ஊற்றுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஒன்று வைப்பாங்க, இட்லி ஒன்று வைப்பாங்க, தோசை ஒன்று வைப்பாங்க. இந்த மாதிரி அதில் இருக்கிறத பார்த்தாலே நம்ம சாப்பிட தோணாது, அவ்வளோ இருக்கும். இது எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு திருப்பி கூப்பிட்டு இன்னொரு தோசை வை, இன்னொரு இட்லி வை, இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி போடு அப்படின்னு கேட்குற ஆட்களும் உண்டு. இவங்கெல்லாம் பக்கத்துலக்கு பாயாசம் இல்லை, தண்ணிலக்கே பாயாசம் கேட்குற ஆட்கள். இந்த மாதிரி ஆட்களுக்கு தாங்க ஐயன் ஒரு பேர் கொடுத்துருக்காரு, கழி பேர் இறையான். அப்படின்னா அவனுக்கு வயிறு பானை வயிறு இருக்குது, அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் மருத்துவத்தில் படிச்சிருக்கோம், வயிற்றினுடைய கொள்ளளவு இவ்வளோ தான், சாப்பிடும்போது இவ்வளோ தூரம் பெருசாகணும். இவங்களுக்கு சாப்பிடும்போது பலூன் மாதிரி இன்னும் பெருசாக ஆகி வெடிச்சே போயிடும் போல் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக அவங்களுக்கு வயிறு வளர்த்துக்கிட்டாங்க. ஆண்டவங்களுக்கு அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. அந்த மத்திய பிரதேசம்னு சொல்லுவாங்க, அது மட்டும் பிரமாதமாக வளர்ந்துருக்கு அவங்களுக்கு. இவங்க தாங்க கழி பேர் இறையான். இவங்ககிட்ட நோய் நிலைத்து நிற்கும். என்ன நோய்னா, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சாப்பிட்லாங்கிற ஒரு நோயும், மற்றவங்க தன்னை பற்றி என்ன நினைப்பாங்களோ அது ஒரு அவமானமோ அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தையே இல்லாமல் இருக்கிறதே ஒரு நோய் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோ சாப்பிடும் பொழுது
என்ன ஆகும்? வயிறு கோளாறு ஏற்படும், சர்க்கரை வியாதி வரும், ரத்த கொதிப்பு ஏற்படும், கொழுப்பு சக்தி ஏற்கனவே அதிகமாக இருக்கும், இன்னும் அதிகமாகிடும். இதனால் என்ன ஆகும்? இருதய நோய் வரும், மாரடைப்பு ஏற்படும், மூளை அடைப்பு ஏற்படும், ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும், பக்கவாதம் ஏற்படும். இந்த மாதிரி பல வியாதிகள் அவங்களுக்கு வரும், பல நோய்கள் வரும். அதனால இவங்க நோய் வந்து நிரந்தரமாக இருக்கிறவங்களுக்கு போகாது. அது குறிப்பாக இப்படி தின்னுட்டு இருந்து சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா அது ஆயுசுக்கும் போகாது, அப்படி தான் இருக்கும். அதனால் இவங்க நிலைத்து நிற்கும் நோய். சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கான ஒரு குரல் கூட சொல்லலாம், இவங்களுக்கு நோய் நிலைத்து நிற்கும், ஏன்னா அவங்க கழிபேறிலையான் அப்படின்ட்டு. மாறாக இப்படி சாப்பிட்றது இழிவு, நமக்கு வச்சதை மட்டும் நம்ம சாப்பிட்டா போதும், மேலும் மற்றவனை இன்னும் பின்னாடி சாப்பிடக்கூடாதவங்களாம் சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, இன்னும் சில பேர் வந்து எல்லாத்தையும் வாங்கி இலையில வச்சுட்டு அப்படியே வீணாக விட்டுட்டு போவாங்க. இதை நம்ம நிறைய சாப்பிடலாம் நினச்சி வாங்கிட்டு சாப்பிட முடியல விட்டு போவாங்க. எனக்கு அவங்களாம் பார்த்தா ஒரு குத்திடலாமான்னு கூட தோணும். அந்த ஒவ்வொரு பருக்கையும் விளைவிக்கிறதுக்கு அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான், அந்த வியாபாரி எவ்வளோ கஷ்டப்படுறான், நமக்கு வாங்கி சோறு போட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான். அந்த சோறு கூட இவ்வளோ நமக்கு போதுன்னு சொல்லி கேட்டு வாங்க தெரிஞ்சு சாப்பிட தெரியாதா அவங்களுக்கு? கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிக்கிறது, அப்புறம் திருப்பி கூட தான் வாங்குறது வயிறில் இடம் இருந்தால். அது கூடவா தெரியாது இவங்களுக்கெல்லாம்? என்னைக்காவது தனக்கு தேவையானதுக்கு மேலே எந்த மிருகமாவது போய் சாப்பிட்ருக்குதுங்களா? புலியே ஒரு பெரிய காண்டா எருமையே காண்டா மிருகத்தையே அடித்து கொன்று வேட்டையாடினா கூட அதுக்கு அது என்ன தேவையோ, சிங்கம் அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடும். புலி சாப்பிட்டுட்டு தான் அடுத்த நாள் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கோம், சிங்கம் சாப்பிட்டுட்டு விட்டுட்டே போயிடும் அப்படியே. அதனால தான் காட்டுக்கு ராஜா. அந்த பழக்கம், மிருகங்கள் இருக்கிற அந்த பழக்கம், விலங்குகள் இருக்கிற பழக்கம் ஏங்க மனுஷங்களுக்கு வரமாட்டேங்குது? எல்லாத்தையும் தானே போட்டு திங்கணும், திங்க முடியலன்னா அதை வீணாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு எண்ணம். இன்சுவேக்கா ஒரு அற்புதமான ஒரு எழுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு சொல் குளுட்டோனி அப்படின்னு. அது ஒரு நோய், எல்லாமே தனக்கு வேணும் எல்லாமே தனக்கு வேணும்னு எடுத்து எடுத்து திங்கிற நோய். இந்த நோய் உள்ளவங்களை தாங்க கழிவேறிறையான்னு ஐயன் வந்து தமிழ் அழகான, அந்த குளுட்டனிக்கு அழகான தமிழ் சொல் கழிவேறிறையான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்கிட்ட நோய் நிலைத்து நிற்கும், ஆனால் நீ இது இழிவு என்று அறிந்து நீ கொஞ்சமாக உனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா, முழு வயிறு சாப்பிட்டு போட்டுக்கிட்டே இல்லாமல் ஒரு அரை வயிறு சாப்பிட்டு அந்த மீதி அரை வயிறு காலியாக வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, அல்லது முக்கால் வயிறு சாப்பிட்டு கால் வயிறு காலியாக வச்சுட்டு இருந்தேன்னா, இல்லை வயிறு வரைக்குமா சாப்பிட்டுட்டு மீதி இந்த உணவு குழாய்க்கும் தொண்டை இருக்கிற இடத்துல காலியாக வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு நோய் வராது, இன்பம் நிலைத்து நிற்கும். இந்த தாங்க ஐயன் மிக அழகாக சொல்கிறார். இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழி வேறிரையான் கண் நோய். நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், மிஷினத்தில் வெளியிடம் சேலம், கள்ளக்குறிச்சி, அதோடு நன்றி. டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.